அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இன்றைய ரமலான் சிந்தனை. தக்குவா என்றால் என்ன? இந்த தக்குவா உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அரபி மொழியில தக்குவா என்றால் இரையச்சம் என்ற அர்த்தம். இந்த புனிதமிக்க நோன்பை அல்லாஹ் எதுக்காக கடமையாக்கியிருக்கானா, மனிதர்கள் இரையச்சம் உடையவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலேயே மிகப்பெரிய பாதுகாப்பு என்னன்னா, பாவத்தில் இருந்தும் பாவம் செய்வதற்கு சக்தி இருந்தும் அந்த அடியான் பாவம் செய்யாம விலகுறான்ல, அதுதான் உண்மையான தக்குவா. நோம்பின் நோக்கம் பார்த்தோம்னா, பசி, தாகம் தாங்குறதுனால சுய கட்டுப்பாடு வளர்கிறது. அல்லாஹ் எப்போதுமே நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்கிற ஒரு உணர்வு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தவறான செயல்களை விட்டு நல்ல வழியில நடக்க மனம் பழகுது. ஏழைகள் பசியால் வாடுபவர்களை புரிந்து கொள்ளும் கருணை உருவாகிறது. நோன்புனா வெறும் சாப்பாடு விடுறது மட்டும் நோன்பு கிடையாது. மனசு, நடத்தை, எண்ணம் எல்லாமே சுத்தமாகுது. நாமும் இரையச்சம் உடையவராக இருக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.